சொல்லும்போது மேடையில் ஆதவர்சனை பேசும்போது எனக்கே கடுப்பு வருது. நான் ஆக்சுவலாக ரஜினி ரசிகர் கிடையாது, அவருடைய படங்களை பார்ப்பேன். நம்ம கேப்டன் ரசிகர், அதனால தான் இப்போ எதா இருந்தாலும் தூக்கி அடிச்சிருவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தூக்கி அடிச்சிருது, பட்டு பட்டுன்னு வார்த்தையில் உள்ள வாயெல்லாம் வச்சு தூக்கி அடிச்சிருது. இப்போ இவர் சொல்றாரு, திமுக வந்து மிரட்டிருச்சு ரஜினிகாந்த் அவர்களை வந்து அரசியலுக்கு வர விடாம தூக்கி அப்படியே பயத்துல ஓடி போய் ஒளிஞ்சிட்டாரு. ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார், அவரு கடைசியில் ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அந்த வலிமை, மன வலிமை போயிட்டார். எப்பா அவர் தான் சொல்லிட்டாரு, இவர் எப்படின்னா எங்க தலைவருக்குள்ளே துணிச்சலும் தைரியமும் வரவே வராது. என்ன சொல்லாரு பார்த்தீங்களா, ரஜினி அவர்கள் வந்து பயந்துட்டாராம். ஒரு தலைவருக்கு தளபதிக்கு வந்து துணிச்சலாம். எப்படி அம்மா அம்மா இந்த படத்தை மட்டும் எப்படியாச்சும் ஒரே ஒரு படம் தான்டா, ஒரே ஒரு படம். அது என்ன ஓடனா ஒரு 250 கோடி எடுத்திருப்பியா? அதுக்கே உங்க தானே தலைவன் தன்மான சிங்கம் இங்க கையை கட்டிட்டு இப்படி அக்கல்ல கையை கட்டிட்டு கொடநாண்ட போயிட்டு அதெல்லாம் முடியாது, நீங்க சொன்னா தான் நான் போவேன் அப்படின்னு சொன்ன ஆளு மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அம்மா அவர்கள் தமிழகத்தில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இன்னைக்கு மேடையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே என்னமோ உங்க அப்பாவுக்கு சிலை வைக்கிறேன்னு சொன்னீங்களாமே, அந்த சிலையில வைக்கிறதுக்கு யாரு சார்? சிஎம் சார். உங்க காசா சார்? உங்க அப்பா வீட்டு காசா சார் அப்படிங்கிறாரு. உங்க அப்பாவுக்கு வெங்கல சிலை வைக்கணும்னு ட்ரை பண்ணீங்கல்ல, மக்களோட பணத்துல யாருக்கு புகழ் பாட பாக்குறீங்க? மக்களோட ஒரு அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது பிரச்சனைக்குன்னு கேட்டா நிதி சுமைன்னு சொல்றீங்க. சிலை வைக்கிறதுக்கு மட்டும் எங்கிருந்து சார் காசு வருது? அன்னைக்கு இந்த பேரெல்லாம் கேட்கும்போது, நிதியெல்லாம் கேட்கும்போது, இன்ப நிதி, உதயநிதி, இந்த பேரெல்லாம் கேட்கும்போது சினிமாவுக்கு டைட்டிலே வைக்கலாம் போல இருக்கு. அதெல்லாம் முடியாது, நான் கலைஞருக்கு உயிரோடு இருக்கும்போது நான் சிலை வச்சாதான் நான் தூங்குவேன், அப்பதான் எனக்கு தூக்கம் வரும், எங்க அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொன்னது யாரு? உங்க தானே தளபதி, தைரியம் கொண்ட சினம் கொண்ட வேங்கை சிங்கம். அதுதான் சொல்லுச்சு. ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அவருடைய 100வது வயசுல இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அவரோட சேர்ந்து நானும் அந்த சிலையை ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு என்னடானா அப்படியே நம்ம சாட்டை சொல்ற மாதிரி ஒரு வட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுத்துகிறதுன்னு ஒரு அப்படியே பேப்பர் வச்சு படிச்சுக்கிட்டு நீங்க படி வேணாம்னு சொல்ல. எல்லா தலைவரும் நீங்க நோட்ஸ் எடுத்துட்டு போறாங்க, படிக்கிறாங்க நோட்ஸ். ஆனா இந்த அளவுக்கு லெஃப்ட்ல திரும்பி ரைட்ல போய் கண்ணை கசக்கி அப்படி அழுது விட்டு மக்களை பார்த்து இங்க யாரும் ஈனா வானா கிடையாது, இறைவன் இழுச்சவன் கிடையாது, சரியா?